தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அம்பலம் A to Z யூடியூப் ஊடாக என்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் பலர் கேட்ட விடயம், என்ன தம்பி கனகாலமாக யூடியூப்பில் காணையில் உண்டையும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோடு நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு சிலர் சமூக வலைதளங்களோடாக கேள்வி கேட்பீர்கள். சரி, இருந்தாலும் உங்களுடைய அக்கறைக்கு என்னுடைய அகம் நிறைந்த நன்றி. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முழுமையாக என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் வரவில்லை. இருந்தாலும் ஒரு சில காணொலிகளை பதிவேற்றியிருப்பேன். ஆனால் நேரடியாக என்னுடைய கருத்துக்களோடு அல்லது என்னுடைய காணொலிகளாக, என்னுடைய சுய காணொலிகளாக இதுவரை பதிவேற்றவில்லை என்று நான் நினைக்கின்றேன். சரி, இப்பொழுது 3 மாதங்களுக்கு பிறகு என்ன அலுவல் தம்பி யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்கள். அதே நேரம் ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு தளம் இது. பொதுவாக நான் யூடியூபில் இல்லாவிட்டாலும் டிக்டாக் ஊடாக, மோகன்களூடாக உறவுகளோடு தொடர்பில் தான் இருக்கின்றேன். சில வழிகள் என்னுடைய செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். தனிப்பட்ட சில காரணங்களுக்காகவும் என்னுடைய இன்னமொரு கடமை காரணமாகவும் அம்பலம் A to Z யூடியூப் ஊடாக வர முடியாமல் இருந்தது. அதற்கு முதலில் உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த காணொலியில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த காப்புதா உயர்தர பெறுபவர்கள், அதன் பின்பாக பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அதே நேரம் இதை கூட சில அரசியல் செயற்பாடுகளுக்காக காய் நகர்த்துகின்ற விடயங்கள், இந்த மாணவர்களுடைய பெறுபவர்கள், அதே நேரம் அதனை ஒட்டி வரக்கூடிய பிரதேசவாதங்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் சில விடயங்கள் பேசு பொருளாக இருந்தது. படித்தவர்கள் எந்த பிரதேசம், படிக்காதவர்கள் எந்த பிரதேசம், வந்து குடியேறியவர்கள் எந்த பிரதேசம், பூர்வீகமாக இருப்பவர்கள் எந்த பிரதேசம் என்று சொல்லி இந்த பிரதேசவாதங்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருந்தது கடந்த மாதத்தில். ஆனால் இந்த பெறுபவர்களின் பின்னர் பலருக்கு தெளிவாக பதில் கிடைத்திருக்கும், தெளிவான விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதைவிட மிக முக்கியமானது, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நான் பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர், மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்த நபர், இவர் இப்படிப்பட்டவர் தான் என்று சொல்லி ஒருவரை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். அந்த நபர் யார் என்பதை சரியாக மக்களுக்கு புடமிட்டு காட்டியதன் பின்னர் நானும் விடைபெற்றுக் கொண்டேன். அதே போல மக்களும் ஆரம்பத்தில் பல உறவுகள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவருடைய செயற்பாடுகள், நான் கூறுகின்ற கருத்துக்கள், அவற்றை வைத்து கணிப்பிட்டு இவர் உண்மையிலேயே இப்படிப்பட்டவர் தான் என்பதை நீங்களும் தெளிவு பெற்றுக் கொண்டீர்கள், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், பலர் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னர் நான் பேசவில்லை, அவருடைய செயற்பாடுகளே உங்களுக்கு சாட்சியாக இருந்தது. அது இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு சில விடயங்களை ஒரு சில காலகட்டங்களுக்கு நாங்கள் பேச வேண்டும், பேசி புரிய வைக்க வேண்டும், தெரிய வைக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் என்பதனால் அந்த விடயங்களை நான் கருத்தில் எடுத்தேன், கவனத்தில் எடுத்தேன், அதற்காக பயணித்தேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய திலீஷ் சிங்கராஜா என்கின்ற ஒரு யூடியூப் தளம் ஒரு அரசியல்வாதியினால் அது முடக்கப்பட்டது. காரணம், தன்னுடைய காணொலிகளை பிரதி எடுத்து நான் பதிவு செய்திருக்கின்றேன் என்பதை மாத்திரமே யூடியூப் தளத்திற்கு முறையிட்டு, அதன் பின்னர் நான் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து செய்த வேலை. ஒரு யூடியூப் தளம் என்பது எனக்கு அவ்வளோ பெரிய விடயம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அந்த யூடியூப் தளத்தை அப்படியே விட்டுவிட்டேன். அது முடக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு தெரியும். சரி, அதை விடுவோம். இப்பொழுது அம்பலம் A to Z யூடியூப் ஊடாக உங்களோடு பேச போகின்ற விடயங்கள். முதலில் இந்த பாடசாலை மாணவர்கள், காப்புதா உயர்தரத்தில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் தேசிய ரீதியில், மாவட்ட ரீதியில் சாதனைகளை நிகழ்த்திய மாணவர்களுக்கு விசேட வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே நேரம் பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்று சொல்லி நினைக்கின்ற மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்கான கற்றல்களை நீங்கள் மேற்கொள்வதன் ஊடாக உங்களுக்கான எதிர்கால வரம்புகளை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ள முடியும். காரணம், உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே எங்களுடைய பாடசாலை கல்வி என்பது ஒரு தொடர்ச்சியாக மிகப்பெரியதொரு கனதியை கொடுத்து கொண்டு வரும். ஆனால் பிற்காலத்தில் அதற்கான செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது.
இப்படியான நிலவரம் தான் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது. ஆகவே தொழில்துறை சார்ந்த கற்றலை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும். அதே நேரம் இல்லை ஒரு பெறுபவர் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய கால் தடத்தை என்னுடைய தடங்களை நான் பதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற மாணவர்கள் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள், பரீட்சையில் சித்தி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விடயத்தை இதிலே சொல்லிக்கொண்டு அதே நேரம் மிக முக்கியமாக ஒரு சில நபர்களை, அதாவது தேசிய ரீதியில் பெறுபவர்களூடாக சாதனைகளை நிகழ்த்திய மாணவர்கள், அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றல் செயல்பாடுகள் அதே நேரம் இன்னும் பல விடயங்களில் சாதனைகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். என்னுடைய உறவுகள் சார்பில் இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய உறவுகளுக்கு நான் தெரிவிக்கின்ற விடயம், தொடர்ச்சியாக வருகிற நாட்களில் என்னுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்க முடியும். அம்பலம் A to Z யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியான என்னுடைய காணொளிகள், நீங்கள் தாயகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், நிலவரங்கள், அதே போல பொதுவாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான விடயங்களை என்னுடைய காணொளிகளில் நான் கொண்டு வருவேன். நீண்ட கால இடைவெளியை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். உறவுகளில் விரிசல்கள் இல்லை, எப்பொழுதுமே சிந்தனைகளில் ஒருமித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பயணிக்கலாம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் திலீஸ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.